தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இந்த உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. நீங்க என்ன பத்தி எவ்வளவு வேணா வதந்திகளை பரப்புங்க, என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு 1.5 மாசம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உங்களுக்குங்கிறத யாரும் எடுத்துக்க முடியாது, நமக்குங்கிறதையும். பொல்லாதவன், ஒரு வேலையில்லா பட்டதாரி, இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் படங்கள் இதுதான் உங்களுக்கு செட் ஆகும். நீங்க இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து 3 மயக்கம் என்ன, ஆடுகளம், அசுரன், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படம் நீங்க பண்ணுங்க, பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் கம்மின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன், திருச்சிற்றம்பலம், இந்த மாதிரி ராம் காம் ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க, அந்த ரூட்ல தான் போகணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. எதுல போறது? என் ஃபேன்ஸ் நான் ரொம்ப அழகா குழப்பி வச்சிருக்கேன். என்கிட்ட இருந்து எப்ப இருந்து என்ன வேணா வரும். அத குழப்பமே இல்லாம அவங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு பாதை காட்ட இல்லைன்னாலும், யாரு கையை புடிச்சு கூட்டிட்டு போக இல்லைன்னாலும், நமக்கு நம்மளே ஒரு பாதையை போட்டுக்கிட்டு அதுலதான் போய்கிட்டே இருக்கோம். சைக்கிள் ஓட்டுற மாதிரி சைக்கிள் உடனே ஓட்டிட முடியாது. கீழே விழுந்தா முட்டி செராயும், அடிபடும், ரத்தம் வரும். முட்டி செராஞ்சது, அடி பட்டுச்சு, ரத்தம் வந்தது. ஆனா யாரும் இப்படி போன்னு என்ன காட்டுறதை விட நமக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ரூட் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். யாரும் போகாத ரூட்ல போவோம், நம்மளே அதை ரெடி பண்ணிக்குவோம். யாரும் நமக்கு வழி காட்ட தேவையில்லை. எப்பெல்லாம் அப்படி குழம்பி போய் வழி தெரியாம இருட்டுல முழிக்கிறனோ, மேல இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை வந்து என் கையை பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு போகும். அப்ப என்னோட ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சு எனக்கு வெளிச்சம் காட்டினாங்க. நீங்க என்ன பத்தி எவ்வளவு வேணா வதந்திகளை பரப்புங்க, என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு 1.5 மாசம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இந்த உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம்.